எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய கோப்ரா கமாண்டோ எப்படி ஆறாங்க, கோப்ரா கமாண்டோக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் எஸ்எஸ்ஜிடியில் பாஸ் பண்ணிட்டீங்க, உள்ளே போயிட்டீங்க, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோப்ரா கமாண்டோவை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் தேவைப்படும். இந்த கோப்ரா கமாண்டோட சேலரி என்ன டியூட்டி அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்ஜிடியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு சிஆர்பிஎஃப்ல நீங்கள் தேர்வு ஆனால் மட்டும்தான் நீங்கள் கோப்ரா கமாண்டோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போக முடியும். சிஆர்பிஎஃப்ல வந்து பேசிக் ட்ரைனிங் 44 வாரம். அந்த 44 பேசிக் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆர்டிசி அதாவது ட்ரைனிங் சென்டர்லேயே வந்து ட்ரைனிங் முடித்த உடனே நீங்கள் பாசிங் அவுட் பரேடு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து கோப்ராவோட கோப்ரா கமாண்டோ ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கேயே தேர்வு செய்வாங்க. 10 கிலோமீட்டர் ரன்னிங்கு, 8 கிலோ வெயிட் மண் வெயிட்டோட ரன்னிங், பிபிடி ரன்னிங், அதாவது துப்பாக்கியோட ரன்னிங் ஒரு சொல்லுவாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் தேர்வு செய்வாங்க. தேர்வு செய்கிறது வந்து ஒன்லி ஜிடி பர்சன். ஜிடியில் பருத்திய செலக்ட் ஆனால் மட்டும்தான் தேர்வானால் மட்டும்தான் தேர்வு பண்ணாங்க. ட்ரேடுமேன் அதாவது டிரைவர்லேருந்து எல்லா ட்ரேடுமேனுக்குமே கோப்ரா கமாண்டோக்கு ஆள் எடுப்பாங்க. அது வந்து போஸ்டிங் தரப்புல வரும். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லை, இந்த இடத்துல இங்கேருந்து வேறு டிரான்ஸ்ஃபர் போகிறீங்க, வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் நடக்குது, 3 வருஷத்துக்கு ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர் மாறுது. அப்படிங்கும்போது அங்கே வந்து ட்ரேடுமேனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் டேரெக்டாக வந்து ஆர்டிஎஸ்சியில் எடுக்கிற கோப்ரா கமாண்டோ ஆஃபீஸர்ஸ் வந்து ஒன்லி ஜிடி பர்சன் மட்டும்தான் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் கோப்ரா கமாண்டோ சிக்னல் வரும், நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்டு, நீங்கள் சிஆர்பிஎஃப்ல உள்ள நுழைஞ்சு ட்ரைனிங் 44 நாள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோப்ரா கமாண்டோக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சில நேரங்களில் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருப்பீங்க வெளியில் எங்கேயாவது. அங்கே வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து உங்கள் பட்டாலியனுக்கு ஒரு சிக்னல் வரும், கோப்ரா கமாண்டோவுக்கு இது டெபுடேஷனு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துருக்கும். அதுக்கு ட்ரேடுமேனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வாஷ்மேனோ, பார்பரோ, கார்டனரோ, இந்த மாதிரி ட்ரேடுக்கெல்லாம் டிரைவரோ, இந்த மாதிரி ட்ரேடுக்கு எல்லாத்துக்கும் கோப்ரா கமாண்டோவுக்கு சிக்னல் வரும். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கோப்ரா கமாண்டோக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மொத்தமாக வந்து நீங்கள் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் காமிக்கும். கோப்ரா கமாண்டோட பட்டாலியன் ஒரு 5 பட்டாலியன் அந்த மாதிரி காமிக்கும். இந்த 5 பட்டாலியனில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து போஸ்டிங்காக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆள் எடுப்பாங்க, டெபுடேஷன் மாதிரி ஆள் எடுப்பாங்க. இப்போ வந்து அது போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபராக மாற்றிட்டாங்க. எல்லா ட்ரேடுக்குமே கோப்ரா கமாண்டோவில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கோப்ரா கமாண்டோட ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட்மென்ட்ல இருக்கீங்க, ஒரு டிரைவராகவோ, ஒரு பார்பராகவோ, வாட்டர் கேரியரோ, குக்கு, பார்பரு, அந்த மாதிரி ட்ரேடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ட்ரைனிங் 3 மாதம் கோப்ரா போனதுக்கப்புறம் கிடையாது. ஜிடியில் இருக்கீங்க அப்படின்னா ஜிடிக்காரங்களுக்கு பக்காவாக 3 வருஷம் ரொட்டேஷனல் ட்ரைனிங் இருக்கும். அது நீங்கள் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை 15 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கான்ஸ்டபிள் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் ஆகி 15-20 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு அப்படின்னா நீங்கள் 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் ரொட்டேஷனல் ட்ரைனிங் பண்ணியாகணும். ரொட்டேஷனல் ட்ரைனிங் வந்து நம்ம அந்த 44 நாள் ட்ரைனிங் பண்ண தெரியுமா, அதே மாதிரி 3 மாதத்துல வச்சு பண்ணிடுவாங்க தரமா. 3 மாதமே ஃபுல்லாமே சர்வேல் மட்டும் தான். காட்டுப்பகுதியில் எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல்லாமே ஜிபி ஹோட்டல் நடக்கும் ட்ரைனிங். பயங்கரமாக இருக்கும் ட்ரைனிங் 3 மாதம். நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோதோட உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, ஓவர் வெயிட் போனாலும் சரி, அங்கே போனால் அப்படியே மைனஸை கரைச்சி நீட்டாக செஞ்சு கொண்டாந்துருவாங்க. அப்படி உள்ள ஃபோர்ஸ் தான் கோப்ரா கமாண்டோ. உங்களோட வந்து ஸ்பெஷலாக உங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வேவர், அதாவது ஜார்க்கண்டு, ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி நக்சல் உள்ள ஏரியாவுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது தான் கோப்ரா கமாண்டோவோட ஸ்பெஷல் டியூட்டி. ஒரு டைம் ஆப்ரேஷன் டியூட்டி போயிட்டாங்க அப்படின்னா 15 நாள், 1 மாதம், 20 நாள் அந்த மாதிரி நீளமான நாட்களாக அங்கேயே ஸ்டே பண்ணி 10 நாள், 1 வாரம் ரூட் மார்ச், அதாவது நடந்தே வருவாங்க. அப்படி டியூட்டி அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோப்ரா கமாண்டோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பக்கமுமே ஃபேமிலி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் கோட்ரஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோப்ரா கமாண்டோட சிப்பாயிலேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாருக்குமே கோட்ரஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலி தாராளமாக வச்சுக்கலாம். இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து எல்லா ஃபோர்ஸையும் விட கோப்ரா கமாண்டோக்கு கோப்ரா அலவன்ஸ் ஒரு 3000-லேருந்து 4000-க்குள்ள கூட சம்பளம். அதுபோக எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் லோன்ஸ் இருக்குது. கோப்ரா கமாண்டோவுக்கு எல்லா இடத்துலையுமே மினிமம் ரிஸ்க் லோன்ஸு, டிபிடி, ஹச்ஆர்ஐ,
கோப்ரா அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கோப்ரா கமாண்டோங்கிறது யூனிஃபார்மே தனி. இந்த யூனிஃபார்ம் போடுற ஒரு இதே தனியாக இருக்கும். சிஆர்பிஎஃப் யூனிஃபார்ம் விட கோப்ரா யூனிஃபார்ம் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது கமாண்டோ டோட்டலாகவே கோப்ரா கமாண்டோ சொல்லி எடிட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஜாப். கோப்ரா கமாண்டோ சூப்பராக இருக்கும் ஜாப். இதுல வந்து மெயினான பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா கமாண்டோவை பொறுத்தளவில் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கமாண்ட் எல்லாமே சிஆர்பியோட தான். மற்ற மற்ற பிஎஸ்எஃப்ல இருந்தோ சிஎஸ்எஃப்ல இருந்தோ ஐடிபிபில இருந்தோ இந்த ஃபோர்ஸ் வர முடியாது. இந்த ஃபோர்ஸுக்கு என்எஸ்சிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா ஃபோர்ஸுக்குள்ள ஒரு ஆளு வரலாம். பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் உள்ள எல்லா ஆளுங்களும் வரலாம். மற்ற கோப்ரா கமாண்டோக்கு மட்டும் சிஆர்பி பர்சன் மட்டும் தான் வர முடியும். மற்ற எந்த ஃபோர்ஸ்காரங்களும் நுழைய முடியாது. ஏன்னா அது சிஆர்பிக்குள்ள அண்டர்ல உள்ள ஒரு தனி செக்ஷன். அதாவது சிஆர்பியில் 2 செக்ஷன் இருக்கு. கோப்ரா கமாண்டோ ஒன்று, ஆர்ஏஎஃப் ஒன்று. ஆர்ஏஎஃப் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் புல்லு க்ளோஸ் போட்டிருப்பாங்க. இதை பற்றி ஒரு டூட்டி அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோ போடுறேன், தெரிஞ்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாங்க. நன்றி.